Hello viewers, welcome to JERISH world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான வால் ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான ஐட்டம்ஸ் கலர் பேப்பர், நான் ஒரு 5 to 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். தென் ஃபெவிகால், woolen thread, சிசர், அவ்வளோதான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கலர் பேப்பர்ஸ்ல ட்ரா பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த சைஸ்க்கு சர்க்கிள் வரைகிறேன். இப்போது ட்ரா பண்ணிவிட்டு இதே மாதிரியே சர்க்கிள் ஒரு 14 சர்க்கிள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் 14 சர்க்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இதை விட பிக் சைஸ் வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு 14 ஷீட்ஸையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணுறது கம் அப்ளை பண்ணுறதுக்காக சேம் ப்ளேஸில், அதுக்காக லைட்டாக ஒரு ஹிண்ட் மாதிரி தான் நம்ம இதை ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு கம் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம சென்டரில் ஃபோல்ட் பண்ணோம்ல, அந்த ஃபோல்டிங் அந்த லைனில் எட்ஜில் சின்ன டாட் மாதிரி கம் அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ட்ரை ஆகட்டும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே ரிப்பீட் பண்ணிடுங்க. 14க்குமே இதே மாதிரியே பண்ணணும். இப்போ பாருங்கள், சென்டரில் அப்ளை பண்ணியாச்சு. அது அப்படியே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த 2 ஃபோல்டிங் கொடுத்தோம்ல, அந்த ஃபோல்டிங் இருக்கிற அந்த எட்ஜில் சின்ன டாட் மாதிரி கம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலரை மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி சேம் எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போது இது மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருங்க, ட்ரை ஆகட்டும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண அந்த வாலில் கீழே ஹேங் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி உள்ளன ஒரு 40 ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே க்யூட்டான ரொம்ப சிம்பிளான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது, அதுக்கு நம்மளே வீட்டில் இந்த மாதிரி பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். கிட்ஸ் கூட கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.